லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னங்க அதிரா, எழுந்திருச்சிட்டியா? இப்போ வலி பரவாயில்லையா? பரவாயில்லங்க. நீ ஏன் இங்க வந்த? வா, உள்ள போலாம். பாத்து, மெதுவா மெதுவா வா. நீங்க யார பத்தி கவலைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை கஷ்டப்படுத்திட்டு போனவளுக்காக நீங்க வருத்தப்படுறது எனக்கு சரியா படல. நீங்க இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்கன்னு தான் நான் முன்னாடி இதை பத்தி உங்ககிட்ட சொல்லல. சாருமதியை நேர்ல சந்திச்சு எல்லா விஷயத்தையும் பேசினதுக்கு அப்புறமா தான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு இருந்தேன். ஆனா எல்லாம் தப்பா முடிஞ்சிருச்சு. எதுவும் முடியல ஆதிரா. உங்களை கூடிய சீக்கிரம் பிடிச்சிருவேன். நான் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்காம விட மாட்டேன். நீ நடந்ததெல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்காத, சரியா? அந்த அகிலன் இவ்வளவு முரட்டுத்தனமா நடந்துக்குவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஏய், ஸ்ட்ரெயின் பண்ணாத. இரு, டாக்டரை கூப்பிடுறேன். இருங்க, பாப்பா எங்க இருக்கா? பாப்பா அம்மா கூட இருக்கா. இரு, நான் டாக்டரை கூப்பிட்டு வரேன். வலிக்குதாம்மா? ஆமா டாக்டர். வலிக்குதாம்மா? ஆமா டாக்டர். டாக்டர், கழுத்து திருப்ப முடியாம கஷ்டப்படுறா. டீப்பான காயெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சின்ன காயம்தான். இன்னைக்கே டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். 1 வீக் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா கம்ப்ளீட்டாக குணமாயிடுவாங்க. டாக்டர், காலில் பெரிய இஷ்யூஸ் இல்லை. ஒரு 2 நாள் ப்ரெஷர் கொடுக்காம நடந்தாங்கன்னா நல்லா குணமாயிடுவாங்க. அதிரா, அதிரா, என்னமாச்சு டாக்டர்? என் பேத்திக்கு என்னாச்சு? ஐயா, நீங்க பதற அளவுக்கு ஒன்றும் ஆகல. டென்ஷன் ஆகாதீங்க, பார்த்துக்கோங்க. என்னம்மா இதெல்லாம்? ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவதான் தள்ளி போயிட்டால, அவளை தேடி எதுக்கு போய் பாக்குறீங்க? பாத்து. சில விஷயத்த பேசி தீர்த்தாகணும். அதுக்காக தான் நான் நேர்ல போனேன். இல்ல ஆதிரா, உனக்கு புரியல. நம்ம நினைச்சது எப்பவுமே நடந்துராதுமா. இப்ப நீங்க வந்து படுத்துக்கிட்டா உன்னை யாரு கவனிச்சுக்கிறது? உன் குழந்தை யார் பாத்துக்கிறது? நம்ம
குடும்பம் ஏற்கனவே பிரிஞ்சு இருக்கு. ஆபத்துக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவ முடியாம இருக்கும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில நீ இப்படி எல்லாம் ரிஸ்க் எடுக்கலாமா? இப்போ உன் கழுத்துல காயம் ஏற்பட்டிருக்கு. ஏதாவது நடக்க கூடாது நடந்திருந்தா என்ன செய்யறது? அந்த அகிலனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பான். இழுத்து வச்சு 4 அறை கொடுத்து அதிகாரத்துல இருக்கணும் பெருமை பேசி என்ன பண்றது? அவசரத்துக்கு எது கை கொடுக்க மாட்டேங்குது. இந்த ஜாட பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இவ சாருமதியோட கூட்டு சேர்ந்து நடிச்சதுக்கு என் மகன் என்ன பண்ணுவான்? என்னது கூட்டு சேர்ந்து நடிச்சால? என்ன உளர்ற? உங்களுக்கு ஒன்னொன்னுத்தையும் விளாவரியா விளக்கணும். சாருமதி தப்பிச்சு போனதுக்கு காரணமே இந்த ஆதிரா தான். சாருமதிய பிடிக்க போன நேரத்துல இவ நடிச்ச நடிப்புல அவ அந்த அகிலனோட டாடா காமிச்சிட்டு கிளம்பிட்டா. ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? வாய்க்கு வந்து எதை வேணாலும் பேசலாம்னு முடிவுல இருக்கியா? நான் முடிவோட இருக்கேனா இல்ல நீங்க முடிவோட இருக்கீங்களா? அம்மாவும் பொண்ணு திருட்டு பூனையாட்ட கிளம்பி போனதுல இருந்து அத்தனையும் நான் நேருக்கு நேரா பாத்துட்டேன். நல்ல வேளை திருமாறனையும் கூட்டிட்டு போனேன். இல்லனா கண்ணால பார்த்தது போயின்னு நல்லா கதை கட்டியிருப்பீங்க. நீ திருந்தாத ஜென்மி. சாருமதியை பிடிக்கணும்னு திட்டம் போட்டதே ஆதிராதான். அது தெரியுமா உனக்கு? தெரிஞ்சதுனால தானே சொல்றேன். யாருக்கும் தெரியாம சாருமதியை சந்திச்சு உங்க திட்டத்துக்கு உடந்தையா இருக்கணும்னு கேக்குறதானே உங்க பிளானே. இப்ப மாட்டிக்கிட்டதும் ஏதேதோ சொல்லி மழுப்புறீங்க. இதை எப்பயும் நீங்க பண்றதானே. இன்னைக்கு நேத்து அவங்கள பாக்குறேன். முதல்ல ஏதாவது தெரிஞ்சுதான் பேசுறியா? அம்மா விடுங்கம்மா. இன்னைக்கு நீங்க முழுக்க பேசினாலும் அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. நீ பேசாத. எனக்கு ஊ மேலதான் கோவமே. யார் எப்படி போனா உனக்கு என்ன? யாருக்கோ விளக்கம் கொடுக்கறதுக்காக நீ எதுக்காக வேதனையில சிக்கிக்கிற? கேட்காதவங்க காதுல சங்கு ஊதுறாப்புல அவங்களுக்கு எவ்வளவுதான் கத்தினாலும் புரிய போறது கிடையாது. சேர்ந்தா போல 10 நாள் நீ பெட்ல படுத்துக்கிட்டேனா உன்னை பாத்துக்கிறதுக்கே இங்க ஆள் இல்ல. எதுக்கு திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க? ஏன் நான் பாத்துக்க மாட்டேனா? ஆதிராவை பாத்துக்க எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை பாருங்க. என்ன ஆதிரா? ரெஸ்ட்ரூம் போகணுமா? வா. இருங்க, நானே கூட்டு போய்க்கிறேன். நீ வா. நில்றா. இவளை எதுக்கு நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்? அம்மா, என்னம்மா இப்படி கேக்குறீங்க? சாருமதி நானும்
ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசைப்பட்டு இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? உனக்காக எங்கெல்லாம் பொண்ணு பார்த்து வச்சிருந்தேன். கலெக்டர் வீட்ல இருந்து கவுன்சிலர் வீடு வரைக்கும் பேசி வச்சிருந்தேன். அது எல்லாத்தையும் தொலைச்சு தலை முழுகிட்டு இவ கூட சுத்தறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? முதல்ல இவளை கூட்டிட்டு போய் எங்கயாவது விட்டுட்டு வா. இவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. அம்மா, போலீஸ் எங்களை வலை வீசி தேடிட்டு இருக்காங்கம்மா. நாங்க எங்கன்னு போறது? ஒன்ன நான் எதுவும் சொல்லலடா. நீ இங்க தாராளமா இரு. உனக்கு இந்த வீட்ல உரிமை இருக்கு. ஆனா இவ இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. உன்னை பத்தி தான் சொல்றேன். எங்கேயோ யாரையோ பத்தி பேசுற மாதிரி நின்னுகிட்டு இருக்கற, வெளியில போ. அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அப்படிதான்டா பண்ணுவேன். முதல்ல அவளை துரத்து. அம்மா, சாருமதி இல்லாத வீட்டுல நானும் இருக்க மாட்டேன். நானும் கிளம்புறேம்மா. உனக்கு என்னடா ஆச்சு? நீ ஏன்டா இப்படி இருக்கிற? இவளை எதுக்கு பூனைக்குட்டி மாதிரி கூப்பிட்டு சுத்துற? இங்க பாரு அகிலா, இப்போ ஒண்ணு கெட்டு போயிரல. நீ ஊன்னு சொல்லு. 50 பவுன் நகையும் லட்டு மாதிரி பொண்ணையும் உனக்கு பார்த்து கட்டி வைக்கிறேன். அம்மா, நான் வாழ்ந்தா சாருமதி கூட தான் வாழும். அவ இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாமா? அம்மா, நாங்க ரொம்ப தூரம் வந்துட்டோம்மா. இனி எங்களால அங்க திரும்பி போக முடியாது. நான் இந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சாருமதி என் கூட இருக்கணும். நாங்க ரொம்ப தூரம் வந்துட்டோம். இனி எங்களால திரும்பி போக முடியாது. அம்மா, என்னம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? இங்க இருக்கட்டுமா இல்ல போட்டுமா? உன்னை பெத்ததுக்கு இதையெல்லாம் நான் அனுபவிச்சுதான் ஆகணும். உள்ள போய் தொலைங்க. தேங்க்ஸ்மா. சாரு, அம்மா சொல்லிட்டாங்கல்ல, நீ உள்ள போ. போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. உள்ள சரண்யாவோட ட்ரெஸ் எல்லாம் பீரோல தான் இருக்கு, நீ யூஸ் பண்ணிக்கோ. என்றா நான் கண்ட கனவெல்லாம் பகல் கனவாயிடுச்சேடா. அம்மா, ஐயோ, உங்களுக்கு எதுவுமே புரியலம்மா. சாருமதி நீங்க சாதாரணமா நினைச்சிட்டீங்களா? அவ மூலமா நமக்கு கோடி கோடியா கொட்ட போகுது. என்றா சொல்ற? ஆமாமா, என் மூலமாவே அவளுக்கு 2-3 லிங்க் இருக்கு. சாருமதிக்கு சீக்கிரமே ஹீரோயின் சான்ஸ் கிடைச்சிரும். ஒரு படம் ஹிட் ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நாம சொல்றதுதான் சம்பளமே. மா, எத்தனை லட்சம் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ஆளுங்க இருக்கானுங்க. இதெல்லாம் நடக்குமாடா? மா, என்னம்மா இன்னும் சந்தேகத்தோடய கேக்குற? சாருமதிக்கு நடிக்கணும்னு எவ்வளவு ஆசை இருக்கோ அதே மாதிரி அவளை நடிக்க வச்சு சம்பாதிக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கு. அம்மா, நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுதான். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். மா, ஒரு துப்பாக்கி கையில இருக்கிறது ஒரு மிலிட்டரியே கூட இருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்காக நம்ம திருமாறனுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். தேவையான போது யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படும், கண்டிப்பா தேவைப்படும்.
அதிரா இந்தா பால் குடி. நீங்க எதுக்குங்க இதெல்லாம் கொண்டு வரீங்க? நான் செய்யாம உனக்கு வேற யார் செய்ய போறா? இந்தா. சர்க்கரை எல்லாம் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்குங்க. அதிரா என்கிட்ட கூட நான் போய் வச்சுட்டு வந்துடுறேன். விடுங்க, அப்புறம் வச்சுக்கலாம். நீங்க உட்காருங்க. ஏய் அதிரா இருக்கட்டும், பரவாயில்ல. பரவாயில்ல, விடுங்க. சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களை இந்த மாதிரி கஷ்டப்பட வச்சுட்டேனேன்னு வருத்தமாவும் இருக்கு. அதிரா எதையும் நினைக்காம ஃப்ரீயா இரு. இந்த நேரத்துல நீ நிம்மதியா இருக்கணும். அதை குறைக்கிற மாதிரி எதையும் மனசுக்குள்ள வச்சுக்காத. ஆதிரா. மாமா. அம்மா பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருமா உட்காரு. பாத்து. இப்போ வலி எப்படிமா இருக்கு? பரவாயில்ல மாமா, கால் மட்டும் லைட்டா வலிக்குது மாமா. உனக்கு எதுக்குமா தேவையில்லாத வேலையெல்லாம்? அந்த சாருமதியை பிடிச்சி என்னத்தை செய்ய போற? டேய் திருமாரா, அந்த அகிலனை 2 அரை விட்டு தரையில தள்ளி விட வேண்டியதானே? ஆதிரா கழுத்துல கண்ணாடி கிளாஸ் வச்சு மிரட்டுற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? அவனை நினைச்சா எனக்கே கோவமா இருக்குடா. முட்டாள், எவ்வளவு பெரிய முரட்டுத்தனத்தை காட்டியிருக்கான். இங்க பாருமா, மொத்த தப்பும் ஓமல தான் இருக்கு. நீ எதுக்கு தேவையில்லாதெல்லாம் இழுத்து போட்டுட்டு இருக்க? அவ எப்படி போனா உனக்கு என்ன? ஆமா, அவளை எப்படி வர வச்ச? சாருமதிக்கு நடிப்புல இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? ஆர்டிஸ்ட் செலக்ஷன் சோஷியல் மீடியால விளம்பரம் கொடுத்தோம் மாமா. எப்படியும் விஷயம் தெரிஞ்சு சாருமதி வருவான்னு நாங்க நம்பணும். அதே மாதிரி சாருமதியும் அகிலனும் ஆஜராயிட்டாங்க. பேங்க்ல கொள்ளையடிக்கிறதுக்காக திட்டம் போடுறவங்க மாதிரி அகிலனையும் சாருவையும் கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக பெரிய திட்டமே போட்டிருக்க. ஆதிரா, நான் இப்ப சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோ. சாருமதி போனவளாவே இருக்கட்டும். அவளால இந்த வீடு பட்ட அவமானம் எல்லாம் போதும். எந்த காரணமா இருந்தாலும் அவளை மறுபடி பக்கத்துல சேர்க்காம இருக்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. ஏன் உனக்கும் நல்லது. நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணுமா. நான் சொல்ல வர்றது என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே உன் வாழ்க்கையை மட்டும் பாருமா. அம்மா, மருந்து மாத்திரை எல்லாம் போட்டியா? இனிமேதான் மாமா. மாறா அப்பா பாத்துக்கோ. சரிங்கப்பா. உன்னோட திட்டம் ரொம்ப சூப்பர் ஆதிரா. ஆமா, சாருமதி ஏன் பிடிக்கணும்னு நினைச்ச? அவளால உனக்கு என்ன லாபம்? சொல்லு ஆதிரா, எதுக்காக இப்படி பண்ண? உங்களுக்காக தாங்க. உங்க நிம்மதிக்காக தான். குழந்தை உங்களோடது தானே சாருமதி அவ வாயாலேயே சொல்லணும். அது மட்டும் தாங்க இப்ப வீட்டுல நடக்கிற குழப்பத்துக்கெல்லாம் ஒரே தீர்வு. அதுக்காக தான் நான் சாருமதியை பிடிக்கலான்னு பிளான் பண்ணேன். ஆனா எல்லாம் சொதப்பிடுச்சு. சரிங்க, படுக்கலாங்க, டைம் ஆகுது. ஏய் அதிரா, நீ இன்னும் டேப்லெட் சாப்பிடல, இரு.
ஆதிரா, நீ பெட்ல படுத்துக்கோ. பரவாயில்லைங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். கால்ல அடிபட்டிருக்க, கீழே படுக்கிறது ரொம்ப கஷ்டம். சொன்னா கேளு. இல்லைங்க, நீங்க திடீர்னு தரையில படுத்தா தூக்கம் வராம போயிடும். அதெல்லாம் வரும், நீ வா. அதிரா, தூங்காதிரா. கொஞ்ச நேரம் ஆகட்டுங்க. நீங்க போய் தூங்குங்க. சரி, குட் நைட். கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கிற மாதிரி அடிப்பட்டதுல இவரோட அன்பு கிடைச்சிருக்கு. கடவுளே, இது நிரந்தரமா இருக்கணும். இவர் மனசு மாறாம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்புப்பா.